அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது சனி பகவானுடைய பயிற்சி. சனி பகவான் பயிற்சி என்னங்க 2025 மார்ச் 29ங்கிறீங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது, 2026 தான் சனி பகவான் பயிற்சி. என்ன இந்த வாக்கியமும் திருக்கணிதமும் இப்படி போட்டு குழப்பி எடுக்கிறீங்களே, எல்லாருடைய கேள்விதானே. அதை சொல்றதுக்குத்தானே சரியான ஜோதிடர்களை நம்ம பார்த்து நம்மளுடைய எது சரியான பயிற்சி, எதைத்தான் நம்ம எடுத்துக்கிறது, ரொம்ப குழப்பம். எல்லாருக்கும் ஒரு விதமான குழப்பம். நம்ம ஏற்கனவே ஜோதி மணி ஓசை யூடியூப் சேனல்ல ரொம்ப கொடுத்துருக்கோம். இது நம்ம அன்பு உறவுகள், அன்பால வந்த உறவுகள், அவங்களுக்காக கண்டிப்பா மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரே நாளில் 12 வீடியோ ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னே வேலையை ஆரம்பிக்கணும். எடிட்டிங் வேலை இருக்குது, எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே நாளில் உங்களுக்கு நான் ஆரம்பித்து எல்லா 12 ராசிகளும் வெளியிட்ட 12 ராசி அன்பர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. என்ன வழிமுறைகள் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள்லாம் எளிமையான வழிமுறை. சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து எப்படி நம்ம ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றொன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29, 2025 தாங்க திருக்கணிதப்படி. வாக்கியங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ திருநள்ளாறுல இந்த மார்ச் 29 பூஜை நடக்குமா அப்படின்னா கிடையாது. திருநள்ளாறு கோவில் ஸ்தலங்கள்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அடிப்படையா வச்சு பூஜைகள் செய்கிறார். ஆனா இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா, சனி மாறுறாரு அப்படின்னா மார்ச் 29 தான். நீங்க பாருங்க, இப்போ கிரக நிலையில பார்த்தி கோச்சார நிலையில பார்த்தி அப்படின்னா கும்ப ராசியில சனி பகவான் இருப்பார். மார்ச் 29 நீங்க பார்த்தி அப்படின்னா அப்படியே மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ நம்ம ஜாதகம், நமக்கு ஜாதகம் இயங்கக்கூடியது, நம்மளுக்கு கோச்சார பலன் மாறக்கூடியது பார்த்தி அப்படின்னா திருக்கணிதப்படி தான். வாக்கியப்படி கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சிலர் ஃபாலோ பண்ணி தான் வர்றாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லக்கணம் பிழையாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நட்சத்திரங்களே மாறி ராசியே மாறிடும். நீங்க இப்போ ஒரு வரன் பார்க்க போறிய, நீங்க டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுக்குறீங்க, அவங்க வாக்கியப்படி பார்க்க மாட்டாங்க, நேரம் போன திருக்கணிதப்படி தான் பார்ப்பாங்க, கம்ப்யூட்டரில் போட்டு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கையில் எல்லார் கையிலும் மொபைல் ஆப் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருக்கணிதப்படி தான் உங்களுக்கு வருவாங்க. அப்போ நமக்கு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா திருக்கணிதப்படி எடுத்துக்கிறது ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதுபடி பலன்கள் துல்லிதமாக இருக்கும். சரி, இப்போ மார்ச் 29, 2025 கும்பராசியில் சொந்த ராசியிலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியாக போறார். இந்த பயிற்சியை முன்னிட்டு 12 ராசிக்கும் அந்த கோச்சார பலன் எப்படியெல்லாம் வேலை செய்ய போகுது அதைத்தான் நம்ம வீடியோவா போட போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரே வாரத்தில் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி ஒரே நாள்ல 12 வீடியோவும் ரிலீஸ் ஆகும். சரி, இப்போ மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, முதல் ராசி மேச ராசி தானே. 12 ராசியில கால புருஷனின் முதலாம் வீடு பார்த்தி அப்படின்னா மேசம். இந்த மேச ராசி யாருடைய வீடு அப்படின்னா அங்கார பகவானுடைய வீடு. அங்கார பகவானுக்கு அதிதேவதை யாரு? முருகப்பெருமான். முதல்ல முருகப்பெருமானை வணங்கிதான் ஜாதகத்தையே நம்ம தோறும். அந்த முருகப்பெருமான் அங்கே இருந்தாலும் அங்கே பார்த்தி அப்படின்னா நட்சத்திரத்தில் மகா கணபதி அதிபதியாக கொண்ட கேது. இந்த கேதுவுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா கணபதி. அங்கே கணபதியும் உள்ள பிள்ளையார் சொல்லி போடுறார். அதுக்கப்புறம் யார் வர்றார்? பரணி வருது. அந்த சுக்கிர பகவானுடைய லட்சுமி தேவி வர்றா. அதுக்கப்புறம் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கும், சூரிய பகவானுடைய அம்சம். இந்த மேச ராசி அற்புதமான ராசி. கொஞ்சம் கோவசாலியா இருப்பாங்க மேசராசி அன்பர்களை பார்த்து அப்படின்னா, திடீர் கோவசாலியாக இருப்பாங்க. ஒவ்வொரு லக்கணங்களை பொறுத்து இது அமையும். மேஷ லக்கணம்னா துல்லிதமா அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் பலசாலியா கோவசாலியா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீதிமான்
சரி, அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு ஒரு 7.5 சனி ஆரம்பிக்க போதாமே, ஏதாவது பயப்படுற மாதிரி நடக்குமோ? 7.5 சனினாலும் எல்லாருக்கும் ஒரு பயம். சனியை கண்டா பயம். சனி பகவானை கண்டா ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணிருக்கீங்களா? ஏதாவது தெரிஞ்சே தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பகவான் வரும்போது தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் நீதிமான். அதனால திராசுல அவர் உச்சம் பெறார். நீதி தேவதைக்கு கண்ணை கட்டிடுவாங்க. ஏன்னா பிள்ளை மனைவி பாசம் அங்க இடமே கிடையாது சனி பகவான்கிட்ட. நீங்க எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் பகவானுக்கு பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சே ஒரு தவறு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா பகவான் வரும்போது அவருடைய பிடியில நீங்களும் ஒரு ஆள். அதுவும் ரொம்ப பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணமானவங்க மனைவி பெண்களை கை நீட்டி அடிச்சிருப்பாங்க, கணவரால கண்ணீர் விட்டுருப்பாங்க, தப்பு இல்லாத பட்சத்தில். அப்படி இருந்தால் முதல்ல நீங்க போய் சனி பகவானுடைய காலை பிடிச்சுக்கிறோம். உங்க ஊருக்கு பக்கத்தில் நவக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு சாத்தி ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுங்க. இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்யுங்க. பெண்களுடைய சாபத்தை பெறக்கூடாது, திருநங்கையுடைய சாபத்தை பெறக்கூடாது, ஊனமுற்றவர்கள் முதியவர்களுடைய சாபத்தை பெறக்கூடாது. இப்படி அவர்கள் சாபத்தை பெற்றால் சனி பகவான் பிடியில் நீங்களும் ஒருவர். சரி பார்த்துக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கா, நம்ம ஏதாவது பிழை பண்ணியிருக்கோமா? ஒரு முறை அவர்கிட்ட போய் பாதத்தை போய் சரணாகதி ஆறுதல் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனால இந்த மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஒரு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா சனி செவ்வாய் ஒரு பகதா. ஏன்னா அந்த மேசராசியில சனி பகவான் நீச்சமாயிடுவார். அப்போ அந்த மேசராசிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. மேசத்துல சனியே நீச்சம் மாறாரு, அவரை பிரதிபலிக்கவே முடியாது அந்த ராசியில. அப்போ அதிவேகமான ராசி யாரு? செவ்வாயோடைய ராசி தானே. அப்ப சனி பகவான் 7.5 பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா இப்போ கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா 3வது பார்வைக்கு பலன் உண்டு சனிக்கு. அதனாலதான் இப்ப கும்பத்துல இருந்து 3வது பார்வையா பார்க்கிறார். காரிய தடை, பண முடக்கம், எல்லா விதத்திலையும் சர்க்கல் ஏற்பட்டிருக்கும். உடல் உபதைகளையும் இதனால ஏற்பட்டிருக்கும். இனம் புரியாத ஒரு குழப்பமும் பயமும் இருக்கும். ஆனா சனி 7.5 சனியில பெரும்பாலும் பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னா உங்க ராசியில நீச்சம் பெறக்கூடிய 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுறார். 7.5 சனிங்கிற காலத்துல எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். காரியத்துல வெற்றி கிடைக்கும், புது வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க. இந்த மாதிரி பிளான்ல இருக்கிற எல்லா பிளானும் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. 100% வெற்றி காணக்கூடிய ராசி அப்படின்னா 7.5 சனியில மேசராசி என்பர்கள் தான். நீங்க 7.5 சனி யாருக்காவது நடந்திருந்தா முன்னாடி கேட்டு பாருங்க. வீடு கட்டியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, தொழில பெரிய கொடி கட்டி பறந்துருப்பாங்க, 7ல கல்யாணம் ஆயிருக்கும், 7ல குழந்தை பிறந்திருக்கும். நல்ல விஷயங்கள் அனைத்தும் இந்த 7.5 சனி காலங்களில் சிறப்பாக நடந்திருக்கும் மேசராசி என்பர்களுக்கு. லக்கணங்கள் தசாபுத்தியை பொறுத்து ஒரு முறை ஜாதகத்தை நம்ம ஜன ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சொல்ற கோச்சார பலன் தானே. உங்க ஜாதகத்துல சனி லக்கணம் பாதகமா அமைஞ்சு ஒரு சனிக்கு ஆப்போசிட்டான ஒரு திசைகள் நடக்கும்போது இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்றது கோச்சார பலன். கோச்சார பலன்படி மேசராசிக்கு நற்பலன் நடக்கும். தசாபுத்தி படி சில வழிமுறைகள் நீங்க பார்த்து ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறீங்க, அது நல்ல விஷயம். சரி, இப்ப மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நன்மை செய்வாருங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயம்லாம் நடக்கும். அப்ப நடக்கும்போது ஈஸ்வரன் ஐயர் சொன்னார், வீடியோ போட்டார், பார்த்தேன், நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையா? அடுத்த வருஷம் நடந்த உடனே நீங்க கமெண்ட்ல நான் எப்போ வீடியோ போட்டு தான் இருக்க போறேன் சொல்ல போறீங்க. அது நடக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பயம் தேவையே இல்லை. சரி, இப்ப நட்சத்திரப்படி வணங்கக்கூடிய தெய்வங்களை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். மேசராசிக்கு பொதுவாகவே நமக்கு முருகப்பெருமான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த மேசராசியில பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் இருக்காங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஒரே பலனை கொடுக்குமா? கொடுக்காது. அஸ்வினிங்கிறது உதாரணத்துக்கு சென்னைன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த பாதங்கிறது அண்ணா நகர், கோயம்பேடு, இந்த மாதிரி ஏரியாக்கள் பிரியும். அப்ப என்ன ஒரே ராசியில் இவ்வளவு இருக்கா? இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. டிகிரி எல்லாம் பார்த்தோம்னா எங்கேயோ போயிடும். அப்ப இந்த பாதத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அதையும் பார்க்க போறோம். இப்ப
அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில், மேசராசியில 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். சிவன் கோவில் போனா விநாயகப் பெருமான் இருப்பார்ல, அந்த விநாயகரை நீங்க பிடிச்சுக்கிறீங்க. இந்த சனி பயிற்சியுடைய பலனுக்காக சொல்றேன். இது எப்பயுமே பொருந்தும் உங்களுக்கு. அடுத்தபடியாக அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்மன் கோவில் இருக்கக்கூடிய விநாயகர். சிவன் கோவிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் கண்டிப்பா இருப்பார். அம்மன் கோவிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் கண்டிப்பாக இருப்பார். சிவ ஆலயம், அந்த ஆலயத்தோடையது சிவ ஆலயம். இப்போ கருமாரியம்மன் ஆலயம், அங்காள பரமேஸ்வர ஆலயம்னா விநாயகப் பெருமான் இருக்கு. அப்படி 2ஆம் பாதத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா அம்மன் கோவில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுக்கிறேன். 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்துல அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட வேண்டும். எல்லா ஊர்லயுமே இருக்கும், அரச மரத்தடி விநாயகரை வழிபட வேண்டும். அடுத்து 4ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ராகு கேது சர்ப்பத்துக்கு இடையில் இருப்பார் விநாயகப் பெருமான். சர்ப்பத்தோடு ஒரு அரசமரத்துல சர்ப்பங்கள்லாம் சுத்தி இருக்கும். இது நான் 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த அரசமரத்துல சர்ப்பங்கள் இருந்தா கூட நீங்க வழிபட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தனிச்சிருந்தாலும் வழிபடலாம். ஆனா இந்த 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் அந்த ராகோடு, அந்த நாகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட வேண்டும். இல்லை அப்படின்னா தேவி கருமாரியம்மன் கோவில்னா சர்ப்பம் உள்ள அம்மன், நாகாத்தம்மன், அங்காளம்மன், பிரித்திங்கா, இந்த மாதிரி கோவில்கள்ல விநாயகர் இருந்தாலும், அதாவது அந்த ஆலயத்தின் தேவியுடைய அது சிரசுல நாகம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆலயமாக இருந்து அங்கே விநாயகர் பெருமான் இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும். சரிங்களா? அடுத்து நம்ம பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில தான் நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் வழிபாடுங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பு. பரணி நட்சத்திரம் மேசராசியில 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி நாராயணன் வழிபாடு. லட்சுமி நாராயணன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அதே போல பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில திருப்பதி ஏழுமலையான வழிபட்டுக்கிறார். திருப்பதி போனா போயிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா திருப்பதி வேணா இங்க ஒரு போட்டோ வாங்கி கூட நீங்க வழிபடலாம், வீட்டுல வச்சு கூட வழிபடலாம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேசராசியில பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் வழிபாடு, ரங்கநாதன் வழிபாடு எடுத்துக்கிறங்க, ரொம்ப சிறப்பு. அப்போ ஒரு ராசியில 9 பாதங்கள், இன்னும் 1 மிச்சம் இருக்கு, கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட்டு. நான் சொன்னது ஒரு எளிமையான ஒரு வழிமுறையாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடியது. அஸ்வினி நட்சத்திர பரிகாரம் பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு, அதே போல பரணியிலும் 4 பாதங்கள் இருக்கு. கிருத்திகை 1 ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் கொண்டது ஒரு ராசி அப்படின்னு சொல்லும் போது அதற்கான சரியான வழிமுறைகளை செய்தோமானால் நமக்கு வரக்கூடிய தடைகள் வராமல் இருக்கும். இது இந்த 7.5 சனி காலத்திற்கு முன்பாகவே நம்ம போய் வழிபடலாம். இல்லை அப்படின்னா நீங்க 7.5 சனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட வழிபடலாம், ஒன்றும் பயம் கிடையாது. நான் சொன்ன தேவதைகள் அந்தந்த இடத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டே அப்படின்னா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், உடல் பிணி தீரும், மனப்பிணி நீங்கும், வர வேண்டிய வரவுகள் சேரும். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களை நோக்கி வரும். நினைத்த காரியங்கள், எண்ணிய காரியங்கள் அனுகூலமாகும். மங்கள காரியங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். சந்தோஷங்கள், உங்க வீட்டுல சந்தோஷம் மழை பொழியும். என்றும் பால் பொங்கும் இல்லத்தில் லட்சுமி வாசம் செய்வார். குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் அப்புறம், அது நீங்க எப்பயும் செய்ய வேண்டிய விஷயம். நான் சொல்றது இப்ப ராசிப்படி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வழிமுறைகளை நீங்க எடுத்துக்கிறீங்க மேசராசி அன்பர்களே, பயப்பட தேவையில்லை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மங்களம் பொங்கும் சனிப்பெயர்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. சனி பகவான் கெடுபலன் செய்யவே மாட்டார். ஏன்னா உங்க ராசியில நீச்சமாற சனி பகவான் உங்க ராசியை எப்படி கெடுப்பாரு? அவர் இருந்தே கெடுக்க முடியாது. இது அவர் 7.5 சனி ஆரம்பிச்சு மேசராசியை கெடுத்துடுவாரா? வாய்ப்பே கிடையாது. மேசராசிக்கு மங்களம் பொங்கும் ராசி இந்த சனிப்பெயர்ச்சி, மங்களம் பொங்கும் சனிப்பெயர்ச்சி. அனைத்து மங்கள காரியங்களும், அனைத்து சுப காரியங்களும் நீங்க எண்ணி வச்சுக்கிறீங்க, 7.5 சனி காலங்களில் சிறப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்தா நீங்க புதுசாக பார்க்குற உறவுகளாக இருந்தால்
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.